ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி ரசம் வச்சுட்டு வாய்க்கால் நண்டு வறுவல் பண்ண போகிறோம். சளிக்கு நல்லா ஏதமாக இருக்கும், சளியும் குணமாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்புத்தூள், பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா இதை போட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிட்டு அந்த பட்டை வடை போடணும்னா நான் வந்துட்டு வாய்க்கால் நண்டு 1 கிலோ எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம் 100 கிராம் வெங்காயம், ஒரு 2-3 தக்காளி. பெருசாக இருந்தால் 2 போதும், சின்னதாக இருந்தால் ஒரு 3 பழம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சு வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. எனக்கு அடுப்பு மேலே வச்சுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் சௌரியம் பத்தாது, சின்ன ஸ்லாப்பாக இருக்கிறதுனால நான் அடுப்பு மேலே ஒரு தட்டு வச்சு அதிலே கரைச்சி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்படியே அடுப்பு மேலே வச்சோன்னா அடுப்பு சீக்கிரம் எண்ணெயும் அசிங்கம் இதாகிடும். திருப்பி நம்ம எல்லாம் துடைச்சிட்டு இருக்கணும், க்ளீன் பண்ணிட்டு. அதனால் சின்னதாக இந்த மாதிரி தட்டு வச்சு அது மேலே இந்த கரண்டி வச்சுக்கணும். இருக்கப்போ இது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிப்போம். 1 முடி சின்ன தேங்காய், 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம். இதை போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டி நைஸாக எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் தக்காளியை கொட்டி வதக்கிக்கோங்க. இதை அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம போய் இந்த தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். கையை சுட்டுக்காத, நான் கிண்டிக்கிறேன். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சு வாய்க்கால் நண்டு கிடைக்காதவங்க கடல் நண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதே தான் சேம், இதே தான். நண்டு மட்டும்தான் வேறு வேறு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ கடலோரத்தில் இருக்கிறவங்க, கடல் இருக்க சைடெலாம் வாய்க்கால் நண்டு கிடைக்காது. அதனால் கடல் நண்டு வாங்கினாலும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இது மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கினோன்னா இப்போ நான் வந்து இந்த 1 கிலோ நண்டை போட போகிறேன். ஒரு பரட்டி விட்டுட்டு இப்போ நான் கடைத்தூள் தான் போடுறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி, ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருக்க மாதிரி மல்லித்தூள் போடுறேன். ஒரு ஸ்பூன் நல்லா மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். தண்ணியெலாம் ஊற்றாம தான் வதக்கணும், அப்புறமா தண்ணி ஊற்றணும். தேங்காய், மிளகு, ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுட்டு ஒரு 10 பல்லு பூண்டு, நான் வந்து நாட்டு பூண்டு கிடச்சிது, அதனால் நாட்டு பூண்டு நல்லா அம்மியில் வச்சு நச்சிட்டு எடுத்துக்குவோம். அம்மி இருக்கவங்க அம்மியில் வச்சுக்கோங்க, இல்லை இந்த இடிக்கல் வச்சுருப்பாங்கல்ல உரது மாதிரி, அதில் இடித்து எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து
இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச வெங்காயம் வந்து தேங்காய் மிளகு ஜீரகத்தை இதில் ஊற்றிக்கலாம். ஜார் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சு விட்டுக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அந்த குழம்பு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் இன்னும் கரண்டி வச்சு எல்லாம் தட்டை கூட லைட்டாக கழுவி ஊற்றிக்கலாம். கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி தோசைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு போட்டு பரட்டிக்கிட்டும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ரசம் வச்சுருக்கேன். இதுவும் ரசமும் இன்றைக்கி மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். முடிஞ்சால் நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வைக்கிற வீடியோ. ஓகே, இந்த அளவு தண்ணி போதும் நம்மளுக்கு. இப்போ அதை வந்து நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரை மூடி வைக்கிறேன். மூடி வைக்க போகிற ஸ்டேஜில் இந்த நச்சு வச்சோலையா பூண்டு அதை லைட்டாக மேலே போட்டு விட்டுருங்க. அப்படி போட்டுட்டு ஒரு பரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே நல்லா தண்ணி சுண்டணுன்னா நான் குழம்பு கிரேவி ரெடியானு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு இப்படியே வேணுங்கிறவங்க இப்படியே வச்சுக்கலாம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி சுண்டணும். வருவாங்க டைம் ஆகும். ஒரு வேளை அதுக்கப்புறம் தான் ஆர்டர் இருக்காங்க என்னவோ. இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டேன். வேணுங்கிறவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் தப்புங்க. நான் வந்து பச்சை கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிடுங்காட்டியும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது நண்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே போடல, எப்பயும் போடுறதா. அது நண்டு வெந்துச்சுனாலே இந்த கலர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.